சாதி மாறி திருமணம் செய்தாலோ இல்ல சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ராமர் தாங்க. ராமர் தான் ஆணவ படுகொலைக்கு காரணமானவர். அவர் தான் இதை தொடங்கி வச்சாரு. குறிப்பாக ராமர் ஒரு பார்ப்பனியர் கிடையாது, ஆனால் பார்ப்பனத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி தான் இந்த பக்கமாக பாமகவினுடைய தலைவர் இருக்கார்ல ராமதாஸ் அவர்கள், அவரும் பார்ப்பனிய கொள்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இன்னைக்கு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க. இங்கே ராமன் அப்படின்னு சொல்லி ஹிந்து மதம் தான் இங்கே ஜாதியை வளர்த்து விடுகிறது, எனவே தான் எல்லாரும் கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி மத அரசியலை பேசி, அதுக்கு பின்னாடி சாதி அரசியலை பேசி, அதுக்கு பின்னாடி ஆணவ படுகொலை அப்படிங்கிறத பேசி, ஒட்டுமொத்தமாக இங்கே எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் கொஞ்சம் நபர்கள் நம்மளை அமைதியாகவே இருக்க விட மாட்டாங்க. நோண்டி 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 உனக்கு வலிக்குதா? எனக்கு ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அந்த ஃப்ரெண்டு எப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு புண்ணு மாதிரி சின்ன வயசில் நம்ம உடம்புல அங்கங்கே புண்ணு வரும்ல, அந்த புண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பையன்ட்ட போய் இங்கே புண்ணு வந்திருக்குடா அப்படின்னு சொன்னால் எங்கடா புண்ணு வந்திருக்குன்னு கேட்போம். இங்கே கை காணிச்சா அப்படியே விரலை வச்சு குத்தி காணிப்பான். இங்கே வலிக்குதாடா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அந்த இன்டென்சிட்டி என்னென்னா நம்ம வலியை பார்த்து ஆனந்தப்படுறது. அது அவனுடைய இயல்பா இல்லை அவன் வேணுக்குன்னு செய்கிறானான்னு நமக்கு தெரியாது. இதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட ஸ்கேஸ் இருக்குது, எல்லாருக்குமே காயங்கள் இருக்குது, வடுக்கள் இருக்குது. இவன் என்ன செய்கிறானுங்க, கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு அங்கே வலிக்குதா, அங்கே உப்பை போட்டுட்டு இப்போ காந்துதா, மிளகா பொடியை போட்டுட்டு எரியுதா அப்படின்னு சொன்னால் எரியத்தான் செய்யும். அதற்கு இன்றைக்கி நிறைய பேர் பதிலடி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இன்று நடந்த கருத்தரங்கு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணவ படுகொலையை தூண்டுகிறார் என்று அவதூறாக பேசியது ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்தது. இந்து கடவுள் ராமர் பார்ப்பனர்களுக்காக கொலை செய்தவர் என்றும், பாருங்களேன், ராமதாஸ் அவர்கள் பார்ப்பனியர்களின் கருத்தினை காக்க ஆணவ படுகொலை ஆதரிக்கிறார் என்றும் விசிகா அவதூறு செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த குற்றச்சாட்டுகள் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில், சாதி மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலும் அரசியல் ஆதாயத்துக்காக பேசப்பட்டவை ஆகும். இத்தகைய பொய்யான மற்றும் சமூக நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் கருத்துக்களை வன்னியர் சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இரட்டை குவளை முறையை ஒழித்தவரும், ஆதி திராவிடர்களை கோவிலுக்கு அழைத்து சென்றவரும், அம்பேத்கர் சிலைகளை அதிகம் திறந்தவரும், ஆதி திராவிடர் பிணத்தை தனது தோளில் சுமந்தவருமான தமிழ் குடிதாங்கி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய விசிகா வன்னியரசின் மீது உடனடியாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஹிந்து மதத்தை குறை சொல்லி பார்ப்பனியம் இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் இந்த மாதிரி வன்னியரசு மாதிரியான ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒரு கோர் ரூட் அவங்களுக்கு ஒன்று என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறத பேசி அதை பயம் காட்டி, இந்த பயம் காட்டுதல் இப்போ வேறொரு வெர்ஷனாக மாறி வந்திருக்கு. அதுதான் பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது. நீ என்னை ஆதரிச்சிரு அப்படின்னு சொல்கிறதும், நீ என்னை ஆதரிக்கலைன்னா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உன்னை என்னை ஆதரிக்கணும்னா நீ ஏதாவது நல்லது செஞ்சுருக்கணும், மக்களுக்காக நீ யோசிச்சிருக்கணும், மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சுருக்கணும். இப்படின்னா உன்னை ஆதரிப்பாங்க, யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே பயம் காட்டுது எப்படின்னா, நீ ஆதரிக்கலைன்னா உன் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடும். குழந்தைகள்லாம் நம்ம விளையாண்டுருக்கோம் தெரியுமா, இப்படி கை வச்சுக்கிடுவாங்க, இப்படி வச்சுருப்பாங்க, அப்படி பாம்பு மாதிரி வச்சுருவாங்க, பாம்பு கொத்தும் கல்லுக்குச்சி போடு, பாம்பு கொத்தும் கல்லுக்குச்சி போடுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பயம் காட்டி சில வேலைகளை செய்யக்கூடிய வேலைகள் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ ராமரை பற்றி அவதூறாக பேசுறது, அந்த பக்கமாக ராமதாஸ் அவர்களை பற்றி அவதூறாக பேசுறது, அப்படியே இன்னும் நிறைய பேரை பற்றி அவதூறாக பேசி நாங்கள் மட்டும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமை இப்போ இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. சரி, இதே கோட்பாடு இல்லாட்டி இதே மாதிரியான பிரச்சனைகள் வேறு மதங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த சமகாலத்தில் உயிருடன் பெரியார் அவர்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா எல்லா மதங்களையுமே அவர் எதிர்த்திருந்திருப்பார். அவருடைய காலத்தில் இந்து மதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஆட்சி செய்தது. ஆனால் காலப்போக்கில் இப்போ என்ன ஆகிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கடவுளே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து நிற்கும் போது, எல்லா மதங்களும் ஓரளவுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வெளி உலகத்துக்கு தெரியுது. பட் இன்றைக்குமே அரிது பழசான இந்து மதத்தை பற்றி பேசக்கூடிய இதே மாதிரியான முற்போக்குவாதிகள் பிற மதங்களில் இருக்கக்கூடிய சிக்கலை பேசவே மாட்டோம், பேசினா ஓட்டுக்கள் விழாது, அவ்வளோதான். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அரிப்பு மாதிரி. அரிப்புனா என்ன சொல்லுவாங்க, இந்த துரு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. வெளியில் பெயிண்ட் அடிச்சிருக்கிற ஒரு நல்ல உலோகம் இருந்துச்சுன்னா உள்ள அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓரமாக அந்த தண்ணீர் புகுந்து உள்ள அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வெளிப்புறம் பார்க்க சூப்பராக இருக்கும், வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். திடீர்னு போய் அமைக்க பார்த்தோன்னா டபார்னு உடஞ்சி கீழே விழுந்துடும்.
ஸோ இது வந்து எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிப்பை உடனடியாக நம்மளால் பார்க்க முடியாது, பட் அது ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹியூஜ். அது முறிந்து போவதை விட அது ஏற்படுத்தக்கூடிய அரித்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் மற்ற மதங்களை பற்றி பேசாத இந்த அரசியல் எரோஷன் மாதிரி திடீர்னு அதை அந்த ஒரு பெரிய இன்னொரு மதங்களாலோ இல்லாட்டி வேறு ஏதாவது சாதிய மோதல்கள் அப்படிங்கிறதுலாம் வரும்போது இந்த எரோஷனை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. பிற இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் தான் என்ன செய்கிறீங்கன்னா இந்த அரித்தலுக்கு காரணமாக இருக்கீங்க. அது ஒரு நாள் பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். அந்த விளைவை மறுபடியும் ஒரு புரட்சி செய்து நிறைய பேர் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து எப்போதுமே இயற்கையினுடைய நியதி தான். அது வந்து ஒரு சைக்கிளாக சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நியதி. ஸோ இதை இப்போ வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ராமரை போற்றக்கூடிய நீங்கள் யாராவது இதற்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறீர்கள், ராமதாஸ் அவர்களை போற்றக்கூடிய நபர்கள் இதற்கு யாராவது கண்டனங்களை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னா அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையுமே நிறைய இடத்துல இருக்குது, அங்கே போய் கண்டனங்களை தெரிவித்து விடுங்கள். நம்ம வீடியோவில் கண்டனங்கள்லாம் வேண்டாம், கமெண்ட்ஸை மட்டும் தெரிவியுங்கள். அடுத்ததா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய செய்தி தான் பல இடங்களிலும் வந்திருந்தது. அதில் வந்து அவர் துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சார்பாக அவர் பங்கெடுக்கிறார். ஏகப்பட்ட பேருக்கு பரிசுகள் கொடுக்கிறார். அந்த பரிசுகள் கொடுக்கும்போது டிஆர்பி ராஜா அவர்களுடைய மகனும் அங்கே வந்து நிற்கிறார். மெடல் தூக்கி போடணும், இல்லை எனக்கு வேணாம். இதுக்கு முன்னாடி ஆளுநர்கிட்ட இருந்து பட்டம்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோழி ராஜன் அவர்களுடைய பொண்டாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஜீன். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொன்று நடந்துச்சு. அது என்னன்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் ஒரு மெடல் போடுறாரா, இவர் வாங்க மாட்டார், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி ஒதுங்குறாரு. அப்படி ஒதுங்கும்போது மறுபடியும் இதை அண்ணாமலை அவர்களிடம் கேள்வியாக கேட்குறாங்க, இல்லை உங்ககிட்ட இருந்து அவர் வாங்கலையே, ஏன்ட்டு வாங்கினா என்ன வாங்கலைன்னா என்ன, அது அவங்களுடைய உரிமை. அவர் யார் கையில பதக்க வாங்கணும், யார் கையில பதக்க வாங்கக்கூடாது என்பது ஒரு மனிதருடைய இயல்பு. என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும், இந்த துறையில சாதனை பண்ணணும், ஒரு பெரிய மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். அது என் கையில பதக்க வாங்க மறுத்துட்டாரு, இன்னொரு கையில வாங்கினா எனக்கு முக்கியம் இல்லைங்கன்னா அந்த பையன் நல்லா இருந்துட்டு இருக்கும், எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும், நல்ல பெருசா வளரட்டும், அதுதான் நான் நினைக்கிறது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? ஓகே, இது ஒரு புறம் இருக்க. அடுத்ததா இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கும் நீங்கள் மாநில தலைவராக இருந்த போது அதிமுக கூட எக்காரணம் கொண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ கூட்டணி வச்சு அவர் எப்படியாவது அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசுறீங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்கள் உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுல முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்கள் உழைக்க போறோமோ அதை பார்க்க தான் போறீங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிற்கிறோம் அவர்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நான் பிஜேபியினுடைய ஒரு தொண்டன், என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்யணும். உருப்படியா பிஜேபி இப்போ என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்களோ அதை செய்யக்கூடிய வேலை எல்லாருக்கும் இருக்கு. அப்படின்னா எங்களுடைய உயர்மட்ட குழு இதை தீர்மானிச்சிருக்காங்க. அப்படி நாங்கள் அதிமுகவை வின் பண்ண வைக்கணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இங்கே முதல்வர் கேண்டிடேட், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்குள்ள 1000 சிக்கல்கள் இருக்கலாம். 2025 தேர்தல், 2026 தேர்தல் அப்படி இப்படி செய்யலாம், இல்லாட்டி அந்த மாதிரி முன்னாடி போகலாம், இப்படிங்கிற பல யோசனைகள் இருந்தாலும் கடைசியாக இலக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த இலக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது தான் அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார். அதே மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், மேற்கில் நிற்கிறாரு, கிழக்கில் நிற்கிறாரு, அவர் எல்லா பக்கமும் நிற்பார் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் விஜய் அவர்களுக்கும் ஒரு கண்டனத்தையும் சின்னதாக இந்த விஜய் அவர்களுக்கும் ஒரு கண்டனம் மாதிரி தெரிவிச்சுட்டு இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத முடிக்கிறார். ஸோ இது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செய்த செயல்கள் இல்லாட்டி சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கேரளாவின் பம்பையில் வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பவள விழாவில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் சேகர்பாபு, பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்க உள்ளனர். சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கேரள அமைச்சர் வாசவன் அழைப்பு விடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியானது. இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்க. 100 வருஷம் கோயில் அடிச்சிருக்கேன் இதே டிஆர் பாலு. ஆனால் அவருடைய உள்ளர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையில அந்த மந்திரங்கள் இருக்கும். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ராமர் போடுறதுக்கு என்ன அட்டாச்சு? நிறைய அதிகமான குப்பைகள் எல்லாம் இருந்தால் அது போடணும். ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடி இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதுல அந்த திமுகவை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் இந்து மதங்களை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள் இல்லாட்டி அந்த அசிங்கமான பொம்மைகள் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், நான் ஹிந்து கோவில்களை இடித்தேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி அதை மலையாளம் சப்டைட்டிலுடன் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அப்லோட் பண்ணி கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஹிந்து மதத்தை இழிவாக பேசக்கூடிய நபர்களை வைத்து நீங்கள் தேவசம் போர்டு, அதுவும் குறிப்பாக இந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கான பவள விழாவை கொண்டாட போகிறீங்களா, கொஞ்சம் யோசியுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கான வேலிடு ரிப்ளை அப்படிங்கிறது வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அடுத்ததா இன்னொரு நண்பர் மகாபிரபு அப்படிங்கிற அந்த நண்பர் தெரியுமில்ல உங்க எல்லாருக்குமே, அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து சந்திக்கும் விஜய்க்கும் சாதியால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தை கோட்டைக்கு அழைத்து சந்திக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. திமுக தட்ஸ் ஈக்குவல் டு தாவேகா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பனையூருக்கு இந்த ஆணவ படுகொலை அது சம்பந்தமாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இப்போல்லாம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு பனையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கூப்பிடுவதும், இங்கே வராதிங்க, இங்கே வந்தால் கூட்டம் கூடிரும், எங்களால் போராட்டத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டக் குழுவை சார்ந்தவங்களை பனையூருக்கு அழைத்து பேசினார் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய வைரலாக மாறிச்சு. கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய தந்தையை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோட்டைக்கு வரவழைத்து சந்தித்தார் அப்படிங்கிறது தான் செய்தி. அது கூட யாரும் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களும் இருந்தாங்க. இப்போ சாதி ஆணவ படுகொலையை நாங்கள் தடுப்போம், சிறப்பு சட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சிறப்பு சட்டத்தை இயற்றாமல் இருப்பதை இங்கே இருக்கக்கூடிய விசிகாவினுடைய பல அமைப்பு நிர்வாகிகள் எல்லாரும் கண்டும் காணாமல் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதற்கு பெருமை மட்டும் சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்களா, கவின் அப்பாவை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டார். அவங்க வீட்டில் போய் சந்திக்கலை, நேராக எங்கே வந்து சந்திச்சாங்க, கோட்டைக்கு வந்து சந்தித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பாஜக தொண்டர்கள் அதிமுக ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து நாங்கள் வேலை செய்வோம். அதே மாதிரி பாஜகவும் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றுமையை மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பதும் இப்போது பலரிடையே பாராட்டை பெற்றிருக்கிறது. அடுத்ததா இந்த சாதி அப்படின்னு சொல்லி வந்தாலே அதற்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அந்த காதல் திருமணம் செய்வதற்கு பாஜக அலுவலகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடியே சிபிஎம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்கு சரியான இடங்கள் கிடையாது, ஸோ எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு சாதி மறுப்பு கல்யாணம் அப்படிங்கிறது செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ சாதி மறுப்பில் திருமணம் செய்ய வேண்டிய நபர்கள் அணுக வேண்டிய இடம் சிபிஎம் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா பாஜகவினுடைய ஆஃபீஸ். யாருக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இவ்வளோதான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஹாட்டஸ்ட்டாக நடந்திருக்கு. இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.